நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்ப ஏன் வீட்டுல அழுதுகிட்டு இருந்த? இதோ பாரு, உன் கூட நான் இருக்கேன். என்கிட்ட மறைக்காம உன் மனசுல இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் சொல்லு. நான் தான் கேக்குறேன்ல, சொல்ல மாட்டியா? என் பிறந்த நாள் உங்க எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு ரொம்ப ஆசையா தான் இருந்த. ஆனா என் பிறந்த நாள் அன்னைக்குதான் என் அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்கன்றது இன்னைக்குதான் எனக்கு தெரிய வந்துச்சு. இத்தனை நாளா அவங்க இல்லாம இருக்கிறது நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா இப்போ அவங்க இறந்து போனதுக்கு நான் பிறந்ததுதான் காரணம்னு தெரிஞ்ச பின்னாடி எப்படிங்க நான் சந்தோஷமா இருக்கிறது? நான் பாவிங்க, என்னால யாருக்குமே சந்தோஷம் இல்ல. யாருக்கும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தராதனா எதுக்குங்க இந்த பூமியில பாரமா இருக்கணும்? ஏய் சீதா, அழறத நிறுத்து. அழறத நிறுத்துன்னு சொல்றல. இந்த கண்ணை தொட தொட. பைத்தியக்காரத்தனமா பேசாத. உங்க அப்பா அம்மாவோட ஆயுள் அவ்வளவுதான் இருந்திருக்கு. அதுக்காக அவங்க சாவுக்கு நீ காரணம் இல்ல. எல்லாத்தையும் உன் மனசுல இருந்து தூக்கி போடு. இன்னைக்கு உன் பிறந்த நாள், சந்தோஷமா இரு. இல்லங்க, நீங்க என்னதான் என்ன சமாதானம் பண்ணாலும் என் மனசுல இருக்கிற துக்கம் குறையாதுங்க. எனக்கு என் அம்மா அப்பாவோட பாசம் வேணுங்க. அம்மாவோட மடியில படுத்து அழனம் போல ஆசையா இருக்குங்க. சீதா, உன்னோட இந்த நிலைமை எனக்கு நல்லா புரியுது. போனவங்க திரும்ப வரப்போறதில்ல. உனக்கு இன்னும் அழணும் தோணுச்சுன்னா உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிற என் தோள் இருக்கு. நீ சாஞ்சு அழ, வந்து உன் துக்கத்தை தீர்த்துக்க. இனிமே அழுகையும் கண்ணீரையும் உன் முகத்துல நான் பார்க்கவே கூடாது சீதா, சரியா?
சித்ரா, சீதாவும் ராமும் வெளியில போய் ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் வரலையே. சித்ரா, ராமுக்கு ஒரு ஃபோன் பண்ணேன். ஆமா ஆமா, சீக்கிரமா ஃபோன் பண்ணுங்க, எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு. போயிருக்கிறது அவ புருஷன் கூட, இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? இல்ல, எங்க போறாங்கன்னு சொல்லாமலே போனாங்கல்ல, அதான் அப்படி சொன்னேன். ஏம்மா, எதுக்கு ஃபோன் பண்ணி தான் பாரேன். ரிசீவ் பண்ண மாட்டேங்கிறா. ஐயோ, ரிசீவ் பண்ணலையா? ஐயோ, ஏன் ரிசீவ் பண்ணலன்னு தெரியலையே, என்னாச்சோ? பானுமதி, ஆ, புருஷன் பொண்டாட்டி வெளியே போனா கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும். ம். அதுக்கு எதுக்கு பயப்படுற? கொஞ்சம் அமைதியா இரு. அத்தை, இந்த வார்த்தையை கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ம்? அப்பதான் பானுமதி புத்திக்கு உரைக்கும். நான் பேசாம இருக்கணுமா? எனக்கு டென்ஷன் ஆகுது. வா உள்ள போ. இதோ பார் சீதா, நீ சந்தோஷமா இருந்தா இங்க எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. என்ன, நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ஓகே, இறங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க இருட்டா இருக்கு? அம்மா, அம்மா, எனக்கு ஒண்ணுமே தெரியலங்க. இரு, நான் லைட் போடுறேன். நீ பர்த்டே கேர்ள், கண் கலங்க கூடாது. இது உனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ், அவ்வளவுதான்.
உன் பிறந்த நாள் அன்னைக்கு நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க எல்லாரும் இந்த குட்டி ஏற்பாடு பண்ணிருக்கோம். குட்டிங்களா, கேக்க கட் பண்ணுவோமா? எல்லாரும் ரெடியா? கேக் கட் பண்ணுவோமா? சித்ரா, பானுமதியும் பிரியாவும் எங்கே? தெரியாதத்தே. எங்கதான் போயிருப்பாங்களோ. சரி, அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், நம்ம கேக்க கட் பண்ணுவோம். பயந்துட்டியா? உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க சித்தி. நல்லா இருமா, அந்த கடவுள் உன்னை நல்லபடியா பாத்து பாரு. சீதா, பயந்துட்டியா? நீ வருத்தமா இருந்தால உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் இந்த வேஷம். எனிவேஸ், ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் அக்கா. சீதாக்கா, டைம் ஆச்சு, கேக் வெட்டலாமா? விடு விடு. கேக் கட் பண்ணு சீதா. பிரியா, இதை வாங்கிக்க. கேக்க வெட்டுமா? கட் பண்ணுமா? சீதா அக்கா, ஒரு நிமிஷம். எங்க வீட்ல எல்லாம் கேக் கட் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் எங்க அம்மா எங்க டாடிக்கு தான் ஊட்டி விடுவாங்க. பாத்தியா, பசங்க கரெக்டா சொல்றாங்க. சீதா, ராமுக்கு ஊட்டி விடு. ஊட்டுமா சீதா? பாட்டிக்கு குடுமா. மருமகனே, ஒரு நிமிஷம் இருங்க. எங்களே ஒரு போட்டோ எடுங்க. வாடி வாடி. அம்மா கூட்டி விடுமா? சமந்தியம்மா, சீதாவோட பர்த்டேவை நீங்க இவ்வளவு கிராண்டா கொண்டாடுறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நினைச்சத நீங்க நிறைவேத்திட்டீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். பிரியா, கொஞ்சம் வாமா. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சீதா, குழந்தைகளுக்கு எல்லாம் கேக் கட் பண்ணி கொடுமா. ஏய், ஆசைப்பட்டு வந்துச்சாடா? கேக் ரெடி. நல்லா சாப்பிடணும் என்ன? எல்லாரும் சாப்பிடுங்க. சாப்பிடு.
கிட்ட இருந்து கிருஷ்ண சிலைய காப்பாத்தினாமே, எப்படி? அதுவா, அது ஒரு பெரிய கதை. நானு கோயிலுக்கு போயிட்டு இருந்தேனா, அப்போ ஒரு பொம்பளை ஒரு கூடை நிறைய பூ எடுத்துட்டு வந்து என் மேல மோதிட்டா. பார்த்தா அந்த பூ கூடைக்குள்ள கிருஷ்ண சிலை இருந்துச்சு. எங்க இதை எடுத்துட்டு போறீங்கன்னு நான் அப்படியே கத்தி கேட்டேன். ஆனா அவ கூட இருந்த ஒருத்தன் இங்க டம்முன்னு என்ன அடிச்சுட்டான். அப்புறம் கேளுங்க என்ன நடந்துச்சுன்னு. அப்புறம் நான் அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். கண்ணை திறந்து பார்த்தா ஒரு இடம், பயங்கரமான இடம். நான் மட்டும் தனியா, யாருமே இல்ல. அந்த இடம் பெருசா இருந்துச்சு. அங்க ஆள் நடமாட்டமே இல்ல. கை வேற கட்டி இருந்துச்சு. எப்படிடா இங்க இருந்து தப்பிக்கலான்னு யோசிச்சா ஒண்ணுமே புரியல. நான் அப்படியே தேடி பார்த்தனா அங்க ஒரு கத்தி. அப்புறம் மெதுவா 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 நகர்ந்து போய் அந்த கத்திய அங்கிருந்து எடுத்து கயிறு அறுத்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா எதிர்த்தாப்புல அந்த ஆளு என்ன பிடிக்க வந்தான். அவன் கூட சண்டை போட்டு அடிச்சு மல்லு கட்டி தப்பிச்சு ஒரு வழியா ஓடி வந்துட்டேன். சீதா, நீ சிலையை கொண்டு வந்ததாலதான் கோவில்ல பூஜையே நடந்துச்சு. இந்த குழந்தைங்களாலதான் உன் பிறந்த நாள் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதனாலதான் சொல்லுவாங்க குழந்தைங்க கடவுளுக்கு சமம்னு. அப்படின்னா எங்க எல்லாருக்கும் ஜூஸ் குடிப்பீங்களா? அப்ப ஜூஸ் மட்டும்தான் வேணுமா? சாக்லேட்ஸ், பிஸ்கெட்ஸ் எல்லாம் தரேன். சாப்பிடுப்பா, சாப்பிடு. தருண், உனக்கு இது பிடிக்கும்ல? சாப்பிடு சாப்பிடு. இந்த நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராம், பாத்தியா ராம், அவ இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. இவ சந்தோஷமா இருக்கணும் தான் இன்னைக்கு வெளியே கூட்டு போனேன். அங்க அவ எல்லா கஷ்டத்தையும் சொல்லி அழுதா. அதனாலதான் இங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கா. தேங்க்ஸ் ராம். ஆனா இவளோட இந்த சந்தோஷம் கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும். சேவியா? பிறந்த நாள் ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அப்ப நான் புறப்படுறேன். வரேம்மா. போயிட்டு வரேன். அப்படியா? போயிட்டு வரேம்மா. ஆமா, சீதாவை காணுமே, எங்க?
கிளம்புறேன். சரிங்க அம்மா சித்தி. போயிட்டு வரேம்மா. சம்பந்திமா போயிட்டு வரேன். தோப்பில் ஒரு நாடகம் நடக்குது ஏலேலங்கிளியே. 100 வருஷம் வரைக்கும் நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும். வர சீதா. சீதா குட்டீஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க? இவங்களுக்கும் டைம் ஆயிடுச்சா, கிளம்பணுமா? குழம்புணுமா? அப்படியா? இந்தா சாக்லேட் வேணுமா? இந்தா. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. இந்தாம்மா. தேங்க்ஸ் ஆண்டி. ஓகே ஆண்டி, நான் போயிட்டு வரேன். பாய். சீதா, அத்தை, உன் பிறந்த நாளுக்கு இந்த அத்தையோட ஒரு சின்ன கிஃப்ட். இந்தா வாங்கிக்கோமா. ஐயோ, பிரிச்சு பாரு பாரு. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு அத்தை. சீதா, என்னால ஷாப்பிங் பண்ண போக முடியல. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு உனக்கு பிடிச்சது ஐயோ வாங்கிக்கோ. இல்ல அத்தை, எனக்கு வேண்டாம். வேணாம் சொல்லக்கூடாது. பிடி. வாங்கிக்கோமா.